திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேர்வு முறையீடுகளை எதிர்த்து ஏற்கனவே ஜென்இசட் தலைமையிலே நடைபெற்ற பலவிதமான போராட்டங்களின் அடிப்படையிலே குறிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லியும் நீட் தேர்விலே நடைபெற்ற பலவிதமான முறைகேடுகளை எதிர்த்தும் கடந்த நாட்களிலே ஏற்படுத்தப்பட்ட முக்கியமான போராட்டமாக காணப்பட்ட ஜந்தர் மந்தரில் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தின் விளைவாக கடந்த நாட்களிலே நம்முடைய மத்திய கல்வி மந்திரி ராஜினாமா செய்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டு போராட்டங்கள் நடைபெற்று வந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது மீண்டும் ஒரு போராட்டம் உத்தரப்பிரதேச மாநிலம், பீகார் மற்றும் ராஜஸ்தானிலே ஜென் ஆல்பா தலைமுறையினர் மத்தியிலே வெடித்திருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கை என்னவென்று பார்ப்போமானால், பள்ளிகளிலே அடிப்படை வசதி இல்லாதபடிக்கு பலவிதமான குறைவான வசதியற்ற சூழ்நிலையிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தரமான வசதிகளை ஏற்படுத்தி தர கோரி அவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கடந்த நாட்களிலே நாம் ஒரு காரியத்திற்கு ஜெபித்தோம். சுமார் 1,00,000 பள்ளிகளிலே போதிய மின்சார வசதி இல்லை என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அதற்காக ஜெபித்தோம். அது மட்டுமல்லாமல் சுமார் 1,00,000 அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவியோடு கூட இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகளிலே ஒரே ஒரு ஆசிரியரோடு மாத்திரமே பள்ளிகள் இயங்குவதாக நாம் அறிந்து கொண்டு ஜெபித்தோம். தற்போது அதைத்தான் கோரிக்கையாக மாணவர்களும் வைத்து உத்தரப்பிரதேச மாநிலம், பீகார் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களிலே தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஆகவே பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், மின்விசிறி வசதி, இன்னும் பள்ளிகளிலே போதிய கழிப்பிட வசதி இல்லாத காரியங்களை எல்லாம் முன்வைத்து இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஃபதேபூர் பகுதியிலே மின்விசிறி தேவை என்று சொல்லி மின்விசிறிகள் இல்லாத வகுப்பறைகள் இருப்பதாக கூறியும் அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறியும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற அறிக்கையின்படி 1,00,000 இந்திய பள்ளிகளிலே ஒரே ஒரு ஆசிரியரோடு மாத்திரமே பள்ளிகள் செயல்படுகிறதாக கடந்த நாட்களிலே வெளியிடப்பட்டது. ஆகவே தற்போது இதற்காக தான் மாணவர்களும் போராடுகிறார்கள். ஆகவே அடிப்படை வசதி இல்லாத இந்த பள்ளிகள் எல்லாம் சீரமைக்கப்பட மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதற்கு குரல் கொடுத்து செயல்பட கர்த்தர் கிருபை தர, பிள்ளைகளுடைய பள்ளிகள் போதுமான வசதிகளோடு நிறுவப்பட்டு நிர்வகிக்கப்பட கர்த்தர் ஞானமுள்ள அதிகாரிகளை ஏற்படுத்தி செயல்படுத்த ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலே தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களுடைய வகுப்பறைகளிலே அடிப்படை வசதிகள் இல்லாத சூழ்நிலையில் சிரமத்தோடு கல்வி பயிலுவதை எதிர்த்து தரமான கல்வி இல்லை என்று சொல்லி போராடி கொண்டு இருப்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்தியா முழுவதிலும் 1,00,000 பள்ளிகளிலே ஒரே ஒரு ஆசிரியரோடு மாத்திரமே செயல்படுகிறது என்பதை அறிந்து கடந்த நாட்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, இப்பொழுது மாணவர்கள் அடிப்படை வசதி இல்லாத பள்ளிகளுக்காக அவர்கள் தங்களுடைய குரல்களை எழுப்பி இருக்கிறார்கள். எங்களுடைய மத்திய மாநில அரசு இதில் உடனடியாக தலையிட்டு ஆண்டவரே தகப்பனே, இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஆண்டவரே தரமான கல்வி எல்லா பிள்ளைகளுக்கும் வழங்கப்பட ஆண்டவரே வகுப்பறை பள்ளிகளிலே தேவையான கழிப்பிட வசதி, மின்சார வசதி, மின்விசிறி வசதி ஆண்டவரே இவைகள் எல்லாம், தண்ணீர் வசதி இவைகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட ஆண்டவரே அதிகாரிகள் ஞானத்தோடு செயல்பட இது நிமித்தமாய் உண்டாயிருக்கிற போராட்டம் முடிவுக்கு வர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.